வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சின்ன பிறந்த குழந்தைங்களுக்கு ஊத்தக்கூடிய மருந்து பற்றி பார்க்க போறோம். இந்த மருந்து உரசு மருந்துன்னு சொல்லுவாங்க, உர மருந்துன்னு சொல்லுவாங்க. இந்த மருந்து பிள்ளைங்களுக்கு தலைக்கு குளிக்க வச்சுட்டு ஊத்துவாங்க. இது ஊத்துறதுனால பசங்க ரொம்ப உடல் ஆரோக்கியத்தோட, சளி பிடிக்காம, பூச்சிக்கடி தொல்லை இல்லாம, வயிறு பொறுமல் இல்லாம நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அதனால ஒவ்வொரு குழந்தைங்களையும், பிறந்த குழந்தைங்களை குளிக்க வச்ச ஒவ்வொரு நாளும் இந்த மருந்து கொடுக்கணும். இப்ப நம்ம உரசு மருந்து எப்படி ரெடி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். அந்த உரசு மருந்துக்கு தேவையான பொருட்கள் எங்க கிடைக்கும்னு சொன்னாக்கி, நாட்டு மருந்து கடையில போய் கேட்டீங்கன்னா இந்த மருந்து எல்லாமே கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு பொருளுக்கு பேரையும் நான் சொல்றேன். சுக்கு, பால் காயம், பூண்டு, வசம்பு, மாசிக்காய், ஓமம், ஜாதிக்காய், மஞ்சள், திப்பிலி, தாய்ப்பால். தேவையான பொருட்கள் இது எல்லாம் தான். திரும்ப சொல்றேன். சுக்கு, பால் காயம், பூண்டு, வசம்பு, மாசிக்காய், ஓமம், ஜாதிக்காய், மஞ்சள், திப்பிலி. இதை இப்போ நம்ம எப்படி ரெடி பண்றதுங்கிறத பார்க்கலாம். இது பேரு தான் உரசு கல். இது எல்லா கடைகள்லயும் கிடைக்கும். நீங்க இந்த கல்லை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கல்லுல உரசி அழகா பசங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். முதல்ல என்ன பண்ணணும்னாக்கி, இந்த உரசு மருந்தை தாய்ப்பால்ல குழந்தைங்களுக்கு உரசி கொடுக்கணும். தாய்ப்பால் பாலாடையில எடுத்து வச்சுக்கணும், ஊத்திக்கணும். பாலை ஊத்திட்டு அதுல ஒவ்வொன்னா, இது மஞ்சள் ஒரு 2-3 உரசு உரசிக்கலாம். போதும், இவ்வளோ போதும் மஞ்சள். அடுத்து ஜாதிக்காய், அடுத்து திப்பிலி. திப்பிலி ரொம்ப காட்டமா இருக்கும், அதனால சின்ன பசங்களுக்கு லைட்டா உரசினா போதும். அடுத்தது ஓமம். இந்த ஓமத்தை இதுல போட்டுட்டு உரசும் போது லைட்டா தான் உரசும். நம்ம மற்ற இதெல்லாம் இது மேல வச்சு உரசும் போது அது உரசுப்பட்டுரும். அடுத்தது மாசிக்காய். இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா உரசலாம், ஆனா ரொம்ப காரமா இருக்கக்கூடியது மட்டும் லைட்டா உரசணும். வசம்பு, பூண்டு ஒரு 3 தடவை லைட்டா உரசினா போதும், ஏன்னா ரொம்ப காரமா இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு. பால் காயம் கொஞ்சம் அதிகமா உரசணும், ஏன்னா பசங்களுக்கு பூச்சி தொல்லை இல்லாம இருக்கும் வயிறுல. அடுத்து சுக்கும் ரொம்ப ஓவரா உரசக்கூடாது, ஏன்னா ரொம்ப காரமா இருக்கும், அதனால லைட்டா உரசிக்கணும். அவ்வளவுதான். 1 மாச குழந்தைக்கு லைட்டா உரசினா போதும். அது போக ஒரு 3 மாசம் 4 மாசம் அப்படி ஆகக்கூடிய குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம உரசிக்கலாம். இதுல மஞ்சள் ரொம்ப நல்லது, கிருமி நாசினி, அதனால அது கொஞ்சம் அதிகமா உரசிக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம உரசியாச்சு. இப்ப இதை என்ன பண்ணணும்னு சொன்னாக்கி, அந்த பால் கூடல சேர்க்கணும். இப்போ இதுல இந்த ஓமம் திப்பி திப்பியா இருக்கிறதுனால அத ஒரு வெள்ளை துணியில வடிகட்டிக்கணும். இப்போ இது திப்பி திப்பியா இருக்கும்போது சின்ன குழந்தைங்களுக்கு அந்த திப்பி எல்லாம் வயிற்றுல போக கூடாது. அதனால ஒரு வெள்ளை துணியில அதை ஊத்தி ஜலிச்சுக்கணும். வெள்ளை துணியிலனாக்கி ஒரு சின்ன துரும்பு கூட அதுங்களுக்கு வாயில போகாது.
இப்போ உரசு மருந்து ரெடி ஆயிடுச்சு. இது வாரத்துக்கு 2 தடவை சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு 2 வயசு வரை கொடுக்கலாம். இந்த மருந்து இது தாய்ப்பால்ல தான் பசங்களுக்கு உரசி கொடுக்கணும். அப்போ குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இதை உங்க குழந்தைங்களுக்கு நீங்களும் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.